கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1945 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 30 அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ காயப்பட்டிருக்கலாம், அல்லது நீ காயப்பட்ட காயங்கள் ஆற்றுவார் இல்லாமல் தேற்றுவார் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கலாம். என் காயங்களை யார் ஆற்றுவார்? என் கட்டுகளை யார் அறுப்பார்கள்? என் அடிமைத்தனம் என்றைக்கு மாறும் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது வியாதியாக கூட இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், தோல்விகளாய் கூட இருக்கலாம். எந்த காரியம் உனக்கு சுகவீனத்தை கொண்டு வந்ததோ அந்த காரியத்தை மாற்றி கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ண போகிறார். உன் தொழிலிலே ஒரு ஆரோக்கியம், உன் குடும்பத்திலே ஒரு ஆரோக்கியம், உன் வாழ்க்கையில், உன் வேலையில், உன் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் வரப்போகிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரிடத்தில் வா, கர்த்தரிடத்தில் முறையிடு. உன் காயங்கள் ஆற்றப்படும், நீ தேற்றப்படுவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் காயப்பட்டு கலங்கி நிற்கிறார்களோ, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, ஆற்றுவதற்கு யாரும் இல்லை, அனாதை போல நிற்கிறேன் என்று கலங்கி நிற்கிறவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, உன்னை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் கர்த்தர் இருக்கிறார். உன் காயங்களை ஆற்றுவார், உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உன் குடும்பத்தார் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்தார் எங்காவது ஹல்லேலூயா விபத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சுகவீனம் உனக்குள்ளே, தொழிலிலே சுகவீனம், பிரச்சனைகளினாலே சுகவீனம் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவார். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவரை நம்புங்கள். அவர் உங்கள் காயங்களை ஆற்றுவார், உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.